மகாபலிபுரம்னா எல்லாருக்கும் ஞாபகம் வருது இந்த கடற்கரை கோயில், 5 ரதங்கள், லைட் ஹவுஸ்னு பல இடங்கள் இருந்தாலும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது பீச் ரெசார்ட் தாங்க. அதுவும் கப்பல்ஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்றது வேற லெவல்ல இருக்குங்க. இது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ற மாதிரி தரமான ரெசார்ட் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஹெட் செட்டை மாட்டியோங்க, டைமை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எங்களோட வர்ச்சுவலா இந்த ரெசார்ட்டை சுத்தி பார்த்துடலாம் வாங்க. மகாபலிபுரம் ஆர்ச்சிலேருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ஸ்லேயே இந்த ரெசார்ட் வந்து நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. நான் ஏற்கனவே ஆன்லைனில் மேக் மை ட்ரிப் வந்து புக் பண்ணியிருந்தேங்க. அதனால் நான் புக்கிங் ஐடி ப்ளஸ் வந்து ஐடி ஃப்ரம் பண்ணிட்டு கொடுத்தாவே எனக்கு வந்து செக்இன் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஏர்லி செக்இன் பாசிபிளே இல்லைங்க. நம்ம ரூம் கீ கொடுத்துட்டாங்க. மேரியட் பான்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரெசார்ட் நேம் 4 பாயிண்ட் பை ஷெரட்டன். இந்த ரெசார்ட் வந்து ஹோட்டல் மேரியட் குரூப்ஸோட சேர்ந்ததுங்க. பார்க்கிங்க்கு நிறையா ஸ்பேஸ் இருக்குது. இப்படியே ஒரு 100 கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஈவி சார்ஜிங் இருக்குது. ஈவி சார்ஜிங் இருக்குங்க. இங்கே ரெசார்ட்டுக்குள்ளே சைக்கிள்லாம் இருக்குங்க. அது சின்ன சைக்கிள் இருந்து பெரிய சைக்கிள் வரைக்குமே இருக்குது. நாங்கள் ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு வரதுக்குள்ள சின்ன குழந்தைலேருந்து பெரிய குழந்தை வரைக்குமே சைக்கிள் எடுத்து எல்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ரெசார்ட்டுமே ரொம்ப பெரிய ரெசார்ட்டுங்க. இங்கே வந்து நம்ம நடந்து போகிறதோட லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அவங்க பேட்டரி கார்ஸ் வச்சுருக்காங்க. அந்த பேட்டரி கார்ஸ்லேயே கொண்டு போய் உங்களை ரூம்லேயே வந்து ட்ராப் பண்ணிடுறாங்க. இப்போ நான் ரூமுக்கு போயிட்டு இருக்கேங்க. ரூமுக்கு போகிறதுக்கு எவ்வளோ தூரம் ஆகும்னு சொல்லிட்டு நடந்து போய் பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு நடந்து போனேன். ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, பக்கத்தில் தான் இருக்குது. 520 இந்த சைடு. நம்ம ரூம் நம்பர் என்ன? 615 கொடுத்துருக்காங்க. வா, கீழே இருக்குது. ஓப்பன் பண்ணிடுவோம். வா, ஓப்பன் பண்ணாக்க இங்கேயே வந்து ஒரு ஹால் இருக்குது. நமக்கு சின்னதாக ஒரு மினி ஹால் கொடுத்துருக்காங்க. அதுலேயே டிவி இருக்குது. ப்ளஸ் ஒரு டபுள் சோஃபா ஒன்று இருக்குது, சிங்கிள் சோஃபா ஒன்று இருக்குது. கர்டன் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா ஃபுல் வியூ இருக்குன்னு பார்த்தா ஃபுல் வியூ இல்லை. இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் நமக்கு லக்கேஜ் இருக்கிறது இடம் இருக்குது. மினி ஃப்ரிட்ஜு, ரெஃப்ரிஜிரேட்டர் எதுவுமே இல்லை. காம்ப்ளிமெண்ட்ரி வாட்டர் பாட்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டெல்லாம் கொஞ்சம் நீட்டாகவே இருக்குங்க. அப்புறம் காஃபி, டீ பேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. வந்து வாஷ்ரூம் இருக்குது. ஒரு பெரிய வாஷ்ரூம் வித் லாங் மிரர் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குது. டென்டல் கிட்ஸு, சேவிங் கிட்டு எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஒரு கர்ட்டனோட ஒரு ஷவர் ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷவர் ரூம் இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கேயே வந்து உங்களுக்கு ஷாம்பு, பாடி வாஷ் இருக்குது, கண்டிஷனர் கொடுத்துருக்காங்க. இது வேணா கர்ட்டன் போட்டு க்ளோஸ் பண்ணி கிளாஸட் இங்கே இருக்குது. இந்த கொடுத்துருக்காங்க கிளாஸட் இருக்குது. ப்ளஸ் நம்ம டவல்ஸ்லாம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வாஷ்ரூமு. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம ஒரு டைனிங் டேபிள் தனி ஒரு ரூமாகவே கொடுத்துட்டாங்க. இருக்குது மினி ஹால் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே வந்து பெட்ரூம் தான் செம்ம கிளாஸே இருக்குது. பெட்ரூம்குள்ளே ஒரு வாஷ்ரூம் இருக்குங்க. தனியாக பெட்ரூம்குள்ளே தனியாக ஒரு வாஷ்ரூம் இருக்குது. அதுக்கு தனியாக ஒரு லாங்கு, ஒரு கிளாஸெட்டு, அதுக்கப்புறமா இங்கே வந்து 2 டவுலு, தனி பார்ட்டிஷனோட உங்களுக்கு வந்து வாஷ்ரூம் இங்கே இருக்குது. எக்ஸ்ட்ராவே வரணும்னா இங்கே வந்து நமக்கு வார்ட்ரோப்ஸ் எல்லாம் இருக்குது. யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு அயன் டேபிள் வித் அயன் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. ஹேங்கர்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு லாங் லக்கேஜ் அண்ட் இதுதான் நம்ம பெட்டு. இது வந்து ஒரு ப்ரீமியம் டைப்பில் வந்து ஒரு கிங் சைஸ் பெட் இருக்குது. ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி கம்ப்ளீட்லி ஈஸி தான். இங்கே நம்ம டைனிங்க்கும் இடம் இருக்குது. இல்லை ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க. ஒரு டிவியும் இருக்குது. இங்கே கர்ட்டன் இருக்குது. கர்ட்டன் ஓப்பன் பண்ணாக்க
நல்ல வியூ கிடைக்குது. நல்லா வியூவாக இருக்கிற மாதிரியும் காட்டன் கிடைக்கும். நீங்கள் மகாபலிபுரம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா இங்கேருந்து ஃப்ரீ ஷட்டில் வந்து அவங்க வச்சுருக்காங்க. ஃப்ரீ ஷட்டிலில் நீங்கள் இங்கேருந்து போயிட்டு மகாபலிபுரம் சிட்டிலேருந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. அங்கே நீங்கள் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு திரும்ப ரிட்டனுக்கு வந்து அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு இங்கே கொண்டு வந்து ஹோட்டலில் ட்ராப் பண்ணிடுறாங்க. இதுக்குன்னு தனியாக டைம் ஷெடியூல் இருக்குங்க. அந்த டைம் ஷெடியூலும் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு அது தகுந்த புக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகலாங்க. இங்கே நம்மளை ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டிஸ் வந்து இருக்குங்க. அதுலேயும் வந்து ஈவினிங் வந்து ஒரு 4 o'clock வந்து டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி தாங்க. அதை ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னாக்கா அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து பலூன் ஷூட் இருக்குது. இதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டு, ஃபுட்பால் விளாட்ற மாதிரியும் இருக்குது. இங்கே டீ, காஃபி அண்ட் ஸ்நாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிஸ்கெட் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து கேக்ஸ், ஏதாவது ப்ளம் கேக்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, அப்புறம் சமோசா வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் கட்லெட் கூட வச்சுருந்தாங்க. டீ அண்ட் காஃபியில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வச்சுருந்தாங்க. க்ரீன் டீ, லெமன் டீ, அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பரவாயில்ல. அப்போ நேச்சுரலாக இருக்கும்ல. ஓகே தானே. நான் ஃபோட்டோ எடுக்கல, ஆக்சுவலாக வீடியோ தான் எடுக்கிறேன். நாங்கள் டீ, காஃபி, ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ரவுண்ட் டேபிளில் உட்காந்து ஃபேமிலியோட நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் வந்து ஜாலியாக என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் வேறு லெவலுங்க. இங்கே ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சைக்கிளிங் இருக்குங்க. ரெசார்ட் ஃபுல்லாக சுற்றி வரலாம், அந்தளவுக்கு செம்மையாக இருக்கும். இங்கே கிட்ஸுக்கு ப்ளே ஏரியா கூட இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பசங்க வந்து விளாண்டுட்டு இருக்கலாம். சீஸாக இருக்குது பசங்களுக்கு. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்விங் இருக்குது, இங்கே சீஸாக இருக்குது, அப்புறம் ஸ்லைட் இருக்குது பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி. மேட்டு கூட நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுருக்காங்க. பசங்களாம் கீழே விழுந்தாலும் அடிப்படாத மாதிரி நல்லாயிருக்கு. ஈவினிங் டைமில் பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையிலே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரம் போர்டு வச்சுருந்தாங்க. கேரம் போர்டில் வந்து ஒரு 4 பேர் வந்து உட்காந்து விளாட்ற மாதிரி கேரம் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து செஸ் போர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. செஸ் போர்ட்ஸும் ஒரு 2 போர்டு வச்சுருந்தாங்க. அதுவும் வந்து நம்மளை என்கேஜ்மெண்ட்டாக வச்சுருக்காங்க. அது இல்லாமல் டேபிள் டென்னிஸ் இருந்துச்சு. பசங்களாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி டேபிள் டென்னிஸ் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பசங்களோட நாங்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ண இடம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஷட்டில் டென்னிஸ் தாங்க. இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் வந்து விளாண்டுட்டு இருந்தோம். உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் கூட பார்த்தீங்கன்னாக்கா 11 o'clock வரைக்கும் இங்கே வந்து எல்லாருமே விளாண்டுட்டு இருப்பாங்க. ஈவினிங் ஒரு 4:30க்கு வந்து நாங்கள் ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தாங்க. 4:30க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணவங்க 7 மணிக்கு தாங்க ஸ்விம்மிங் பூல்லேருந்து வெளில வந்தோம். 7 மணிக்கு தாங்க லாஸ்ட் டைமே. அதோட ஸ்விம்மிங் பூலில் குளிக்க விட மாட்டாங்க. நாங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலில் விளாட்றதுக்கு பாலு அந்த மாதிரி சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்க்கான எல்லாமே வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வச்சு நாங்கள் செம்மையாக விளாண்டுட்டு இருந்தோம். எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தோம். அவங்கள எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இதில் டிஜே சாங்கும் போட்டிருந்தாங்க. அந்த டிஜே சாங்கும் வந்து பேக்ரவுண்டில் நம்ம இன்னும் பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ண விட்டுச்சு. அந்தளவுக்கு செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இங்கே பீட்டேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாங்கள் வந்து நைட் டின்னர் ப்ளஸ் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்தோம். நான் ஃபஸ்ட்டு வந்து நைட் டின்னர் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுறேன். நைட் டின்னரில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. சொல்லவே முடியாது, அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்துச்சு வெஜ்ஜில் நான்வெஜ்ஜில்.
ஃபுட் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் கிளாஸ்னு சொல்லுங்க. டேஸ்ட் கேட்டிங்கனாக்கா வேற லெவலுங்க, அல்டிமேட்டாக இருந்துச்சுங்க. எல்லாமே ஃபுட்டுமே டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. எதுவுமே வந்து நல்லாலன்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்ச டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேங்க. எல்லா டிஷ்ஷுமே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேங்க. நைட் டின்னர் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் ப்ளே ஏரியாவுக்கு வந்துட்டேங்க. ப்ளே ஏரியாவில் வந்துட்டு நாங்கள் ஃபுட்பால் அண்ட் கிரிக்கெட் வந்து விளாண்டோம். செம்மையாக என்ஜாய் பண்ணோங்க. நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் நாங்கள் விளாண்டுருந்தோன்னா பாருங்களேன். நாங்கள் காலையில் எந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு ஜிம்முக்கு போயிட்டு ஜிம்மில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இங்கே தனியாக கிச்சன் இருக்குங்க. அந்த கிச்சன் வந்து தோசை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டோஸ்ட்டு, பேன் கேக்கு, வேஃபல் சொல்லிட்டு தனித்தனியாக பண்ணி கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே வச்சுருந்தாங்க. அதுலேயும் வந்து சாலட்ஸ் தனியாக இருந்துச்சு, அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸ் தனியாக இருந்துச்சு. அதுக்கு இல்லாமல் வந்து ஃப்ரூட்ஸ் தனியாக வச்சுருந்தாங்க, ப்ளஸ் ஜூஸஸ் வச்சுருந்தாங்க. ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. ஒவ்வொன்றும் டேஸ்ட் வந்து தரமாக இருந்துச்சுங்க. மஸ்ட் ட்ரை டிஷ்னே சொல்லலாம். ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி சொல்லணுன்னாக்கா நிறையா சொல்லலாங்க. இவங்களோட சர்வீஸு வேறு லெவல் சொல்லுங்க. ஃபுட் வந்து எக்ஸலண்ட்னே சொல்லலாம். மெயின்டெனன்ஸும் செம்மையாக இருந்துச்சுங்க. ஃபெசிலிட்டிஸு சொல்லவே தேவையில்ல, ஏகப்பட்டிருந்ததுங்க. அப்புறம் ரூம்ஸ் அண்ட் வில்லாஸுமே நிறையா இருந்துச்சுங்க. இங்கே ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் இருந்தோம். அது இல்லாமல் ரொம்ப க்ரீனிஷாக இருந்துச்சு. ரொம்பவே என்ஜாய் பண்ணோம். இவங்களை பற்றி குறை சொல்லணும்னு பார்த்தாக்கா ப்ரைவேட் பீச்சிங் எதுவுமே இல்லைங்க. ஸ்மால் பாத்ரூமாக இருந்துச்சு. அப்புறமா கவர்டு பார்க்கிங் வந்து இல்லைங்க இங்கே. அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. மற்றபடி இங்கே பிரச்சனையே இல்லைங்க. செம்ம என்ஜாய் பண்ணலாம் இந்த ரெசார்ட்டுக்கு வந்தீங்கன்னாக்கா. இந்த ரெசார்ட்டுக்கு எவ்வளோ ரேட்டிங்ஸ் கொடுக்கலாம்னு கேட்டிங்கனாக்கா 5 out of 4 வந்து தாராளமாக கொடுக்கலாங்க. ஆனால் நான் வந்து 4.5 கொடுத்துருக்கேன். ஏன்னாக்கா நான் ஒரு சில ரெசார்ட்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பீச் ரெசார்ட் போனீங்கன்னாக்கா அங்கே இருக்கிற டேப்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரஸ்ட் ஆகிடும். அது என்னன்னாக்கா அந்த உப்பு தண்ணினால். ஆனால் இந்த ரெசார்ட்டில் அந்த பிரச்சனை இல்லைங்க. பாத்ரூம்ஸ்லாம் நல்லா நீட்டாக இருக்கும். டேப்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா ரஸ்ட் இல்லாமல் நல்லாவே இருந்துச்சுங்க. அது ஒரு மேஜரான பாயிண்ட்டாக நான் பார்க்குறேங்க. இங்கே மினிமம் ரூம் காஸ்ட் வந்து 7,000 வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸும் அப்ளிகபிள் ஆகுது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அது பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே நான் பண்ண என்னோடய ரூம் வந்து பார்த்திங்கனாக்கா 11,000 ஆச்சுங்க. இதில் வந்து ப்ரைவேட் பூலுமே இருக்கிற மாதிரி ரூம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. அந்த ரூம்ஸ் எல்லாம் கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வருது. நீங்கள் என்னென்னு விசாரிச்சுட்டு வந்து புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி விசாரிக்கலாம், இல்லை ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம். நான் புக் பண்ணது பார்த்திங்கன்னா மேக் மை ட்ரிப்பில் வந்து புக் பண்ணேன். எனக்கு வந்து மேக் மை ட்ரிப்பில் ஒரு சில டிஸ்கவுண்ட்ஸோடு கிடச்சிதுங்க. சரிங்க, இதோட வீடியோ முடிஞ்சு ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. நான் உங்களுக்கு 24 hours ரிப்ளை பண்ணுறேங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக உங்களை வந்து சேரும். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ, பபாய்.